வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப பார்க்க போறது வந்து இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். சரி வாங்க ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பத்தி பார்த்துருவோம். நம்ம எப்பவுமே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடிங் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் எனி எனி இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டு. சரி வாங்க மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு கீழே, ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க பிசிடி பீரியட் எல்லாமே ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் டைம் இங்கே ஒரு பையிங் டெய்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டில் இப்போ யாரும் பை பண்ண வேணான்றது தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்களோ அதுவே வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் கிட்டத்தட்ட. ஏன்னா இந்த மாதிரி டேஸில் மோஸ்ட்லி ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா டைரக்ஷன்ஸ் கன்ஃபார்ம் ஆகலை, ஆல்ரெடி செல்லிங் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு பாருங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு செல்லர்ஸ் வந்தாங்க ஒரு இஎஃப்ஜி பீரியட்ல. அகெயின் பையர்ஸ் வந்து இந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான். சரி ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி நடக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை மார்க்கெட்டில். நாளைக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது ப்ரைஸ் அப்படின்றது தான் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது. நாளைக்கு வந்து மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா அகெயின் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆகும். 24,750 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தான் 24,200 ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஒன் மினிட் காட்டுறேன் இருங்க. இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட்டு. இந்த லெவல்லாம் கிளியர் பண்ணிடும். ஃபைனலாக வந்து 24,200ன்ற லெவலுக்கு வந்து வரும், ஓகேவா. இந்த ஏரியா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் இந்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ரிவர்சல் ஆகுதுன்ற பட்சத்தில். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஓகேவா. இது 1, இது 2, இது 3, இது 4 எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான டவுன் சைட் லெவல்ஸ். இந்த சிங்கிள் பிரிண்ட் மட்டும்தான் இப்போ நம்மளோட ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து தான் வந்து நாளைக்கான வீடியோஸை வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நாளைக்கு கண்டிப்பாக இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சுன்ற பட்சத்தில் நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும், ஓகேவா. சரி, ஒருவேளை அப் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிளியர் பண்ணணும். இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் இந்த 25,250ன்ற லெவலுக்கு வந்து அப்சைடில் ஒரு டார்கெட். இது செகண்ட் டார்கெட் 24,350, 250, 350. இதுதான் வந்து அப்சைடுக்கான நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு டெய்ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பையிங்கில் இன்னைக்கு. கிட்டத்தட்ட வெரி வைட் இனிஷியல் பேலன்ஸ். கிட்டத்தட்ட ஐபி மட்டுமே 650 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. இன்னைக்குலாம் யாரும் ட்ரேட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா இனிஷியல் பேலன்ஸ், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே வந்து மார்க்கெட்டு லெவல் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலெலாம் யார் ட்ரேட் பண்ணுவோம் சொல்லுங்கள். பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்த ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு கீழே ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பெரிய டெய்ல் கொடுத்துட்டு ஒரு பையிங் டெய்ல். இது ஒரு பெரிய பையிங் டெய்லு. பி பீரியட் இன்சைட் பார், சி பீரியடு பாருங்க டி. அதுக்கப்புறமுமே வந்து இந்த கே அண்ட் எல் பீரியட்ல பாருங்க ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பையர்ஸ். ஸோ இந்த டெய்ல் வந்து பெரிய பையிங் டெய்ல். கண்டிப்பாக இதுக்கான எஃபெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வரும்ன்றது தெரிஞ்சுது. பட் ஆனாலும் மார்க்கெட் இந்த ஏரியாக்குள்ளேயே இருக்குன்றதால அந்த ப்ரீவியஸ் டேவோட சிங்கிள் பிரிண்ட் வரைக்கும் போகணுன்றதுக்காக யாரும் பை பண்ணாமல் இருந்ததே வந்து ஒரு சேஃபான ஒரு 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 இதுதான். ஏன்னா இப்போதான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான டிசிஷன்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ இந்த சிங்கிள் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருப்போம் இந்த பி பீரியடை. இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு இப்போ கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸில் நிற்கிது.
பேங்க் நிஃப்டி. அதுவும் இல்லாமல் கேஎன்எல் பீரியடில் ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட் வேற போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. நாளைக்கு இந்த லெவலை கிளியர் பண்ணுதா, இல்லை இந்த இடத்துல இருக்க செல்லர்ஸ் அகெயின் புஷ் பண்ணி செல்லிங்க்கு கொண்டு வராங்களா ப்ரைஸன்றதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இருக்கிற டெய்ல பார்த்தா அகெயின் ரிவர்ஸ் ஆகுற மாதிரி ஒரு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அது நாளைக்கு தான் நமக்கு கிளியரான ஒரு இண்டிகேஷன் தெரியும். ஒருவேளை இந்த பையர்ஸ் ஆக்டிவா இருக்காங்கன்ற பட்சத்துல இந்த சிங்கிள் பிரிண்ட் கிளியர் ஆகணும். நமக்கு இது கிளியர் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 51,700 தான் வந்து பையிங்கான நம்மளோட லெவல்ஸ். ஓகேவா? இதுவே செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆகுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, சிம்பிள், இந்த இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் நின்றுட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ்லாம் கிளியர் ஆகிடும். ஒன்ஸ் கிளியர் ஆச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த லெவல்ஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 49,950 50,000 வச்சுக்கோங்க. இதுதான் வந்து செல்லிங்கான ஃபர்ஸ்ட் லெவல்ஸ். இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு நாளைக்கு ரிஜெக்ஷன்ஸ் நடக்குதுன்ற பட்சத்தில் இதை ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லெவல்ஸுக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க டெய்ல் பையிங் டெய்ல பார்த்தா பயங்கர ஒரு அக்ரெசிவாக ஒரு டெய்ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த பையர்ஸ் ட்ராப் ஆயிட்டாங்கன்ற பட்சத்தில் நாளைக்கு ரிவர்சல் ஆகுதுன்னா இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் செல்லிங்க்கு. அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்கன்ற பட்சத்தில் நேற்றுக்கு போட்டிருந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும். இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இது இருக்கும். ஓகேவா? 51,750 லெவல்ஸ். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. நாளைக்கு பொறுத்திருந்து பாருங்க மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரி மோர் லேர்னிங் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த மாதிரி அனலைஸ் வீடியோஸுமே பண்ணுறேன். யாரும் பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. யாரும் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஒன்றும் கொண்ட மாதிரியே தெரியல. லாஸ்ட் 2 months நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மோர் தென் 60 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.